Hi friends, இன்னைக்கு நம்ம ஷாப்பிஃபைல எப்படி ஒரு ப்ராடக்ட் பேஜ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வச்ச ஷாப்பிஃபைன்ற ஒன் ஆஃப் தி இ-காமர்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதில் நீங்கள் இன்பில்ட்டாகவே சிடிஎன் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஷாப்பிஃபை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷாப்பிஃபைல ஒரு ப்ராடக்ட் பேஜ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாப்பிஃபை அட்மின் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோட அட்மின் பேனல். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் ஹோமில் இருக்கு இல்லையா, அது கீழே ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட் பேஜ் அட்மின் பேனல். ஸோ இங்கே போய்ட்டு ஆட் நியூ கொடுங்க. ஸோ ஆட் ப்ராடக்ட் வந்துடும். இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ராடக்டோட டைட்டில். ஸோ எப்போவுமே தப்பு பண்ணுறது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பேர் இஷ்டத்துக்கு சும்மா ஒரு நேம் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கக்கூடாது. ஸோ வைக்கிறப்பவே எஸ்இஓ எல்லாமே செக் பண்ணி வைக்கணும் மைண்டில். ஸோ இப்போதைக்கு நான் டம்மியாக வைக்கிறேன் ஷாப்பிஃபை டைட்டில்னு. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் வைக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை மற்ற காம்படிட்டர் எப்படி வச்சுருக்காங்கன்ற அனலைஸ் பண்ணிட்டு எப்படி கூகுளில் தேடுனா நம்ம ப்ராடக்ட் மேலே வரும்ன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷன்றதை நீங்கள் அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஓனாக எழுத கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஏஐயில் போட்டு நீங்கள் ஏஐயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னு மட்டும் போட்டால் போதும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன்னு போடுறேன். காட்டன் ட்ரெஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். ஸோ காட்டன் ட்ரெஸ்ன்னு போட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஸோ அதுவே உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ கீப் கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மீடியா. ஸோ மீடியா பொறுத்தளவில் ப்ராடக்ட் இமேஜஸ் வந்து மோஸ்ட்லி வெப்பில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும், லோடிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி. இது வந்து கூகுளே எடுத்துக்கிடும். நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் அண்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதுவே ஜென்ரேட் ஆகிக்கிடும். அதுக்கடுத்து ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் நான் 299 வைக்கிறேன். ஸோ கம்பேர் ப்ரைஸுன்றது ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் சேர்த்து வச்சா அங்கே ஸ்லாஷ் பண்ணி காட்டும். ஸோ காஸ்ட் பர் ஐட்டம் அப்படின்னா என்னென்னா, ஸோ எழுதின ப்ரைஸ் கம்பேர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெளியே மற்றவங்களுக்கு தெரியும். பட் காஸ்ட் பர் ஐட்டம் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஃப்யூச்சரில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதில் நான் ப்ராடக்ட் எனக்கு அசல் எவ்வளோன்றதை நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மென்ஷன் பண்ணால் அதுவே பிரித்து சொல்லிடுறேன் எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ மார்ஜின்னு. அதுக்கடுத்து ட்ராக் குவான்டிட்டி எது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது கண்டினியூ வென் அவுட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இன்வென்ட்ரி வந்து 0 வச்சுருந்தாலும் உங்களால் சேல் பண்ண முடியும். இதே நான் இப்போ ட்ராக் குவான்டிட்டி கொடுத்து இன்வென்ட்ரி செட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 22 கொடுக்குறேன்னா அந்த 22 மட்டும் தான் சேல் ஆகும். அதுக்கு மேலே ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அவுட் ஆஃப் சேல் போயிடும், அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடும். ஸோ எஸ்கேயுன்றது அந்த ப்ராடக்ட்டு இப்போ நிறைய வேரியன்ட் இருக்குலாம், உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்கும், அதில் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு கோடு கொடுத்துக்கோங்க. எஸ்கேயுன்றது யூனிக் கோடு. ஸோ ஒரே கோடு வேறு எங்கேயும் வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஏ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னால நான் ஷிப்பிங் கொடுத்துருக்கேன். இது டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் இருக்குது, அதனால நான் அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட்டும் செட் பண்ணிக்கோங்க, அப்போனா உங்களுக்கு கொரியருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கிராமில் வச்சு எவ்வளோ வெயிட்டுன்றதை நான் சும்மா மேனுவலாக போடுறேன். ஸோ உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோன்றது நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேரியண்ட். வேரியண்ட் மீன்ஸ் இந்த ப்ராடக்டில் எத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் ஆட் ஆப்ஷன் கொடுத்து கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வேரியண்ட்டில் போய்ட்டு
வேரியண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர், ஸோ அதுவே டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேம் மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் அதோடய ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியண்ட் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கும் இன்வென்ட்ரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிடும். இன்னும் கொஞ்சம் யூனிக்காக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டைப், இது என்ன மாதிரி டைப் பண்ணுறதை நம்ம கூகுளுக்கு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் கேஷுவல் வியர்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெண்டார் வந்து பிராண்ட் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக கொடுக்க வேணாம். ஸோ அதனால் கலெக்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு டேக் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து அங்கே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டேகை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டேகை க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு தடையும் போய் நீங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனுக்குள்ளே ப்ராடக்ட் மேனுவலாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கலெக்ஷனை வேணாம். ஸோ அதிலே சொல்லும் க்ரியேட் கலெக்ஷன்னு, அப்படி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக டேகாக கொடுங்க. ஸோ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு டேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒன்ஸ் க்ரியேட் ஆனோடனே ஆடட் ஷாப்பு ப்ராடக்ட் டைட்டில்னு வந்துடும். ஸோ ஷாப்பு ப்ராடக்ட் டைட்டில் மீன்ஸ் அது ப்ராடக்டோட நேமு. ஸோ ஆடட்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் நேம் இமேஜ் தான் மாற்ற போகிறீங்க, மற்ற ஆப்ஷன்லாம் சேம்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே போய் ஸ்டேட்டஸில் ஆக்டிவாக இருக்கான்றது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேனேஜ் சேனல் கொடுங்க. கொடுத்து சேல்ஸ் சேனல் எல்லாமே ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கொடுத்து அகெயின் சேவ் பண்ணிடுங்க. ஸோ இது போக உங்களுக்கு எஸ்இஓ மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணணுன்னா கீழே லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஸோ சர்ச் இன்ஜின் லிஸ்டிங்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய்ட்டு அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுளில் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கூகுளில் ஆர்கானிக்காக நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ இதில் ஷாப்ஃபைல ஒரு ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ஷன் எப்படி பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை என்ன டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்ஃபை வெப்சைட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன். தேங்க்யூ.